திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் ஆகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026ற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியில் இருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும், தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதி உதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள் பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 நாள் வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.